இந்திய நாணயத்துக்கு மதிப்பு இருக்கா, அதாவது அதிக அளவுல மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. போலியா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க, இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போன் நம்பர் தர மாட்டாங்க, இல்ல வாங்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னுவாங்க. அப்படிலாம் இல்லாம நான் உண்மையை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய படம் பொறிக்கப்பட்ட இந்த 2 ரூபாய் நாணயம் உங்ககிட்ட இருந்தா என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த நாணயத்துல என்ன இருக்கணும்ன்றதை தெளிவா சொல்லிடுறேன். 1996 ஆண்டு பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே 1997 பொறிக்கப்பட்டிருந்தால் அந்த ரேட்டுக்கு போவாது. என்ன அப்படி ஆண்டு கணக்குன்னா 1996 அப்படின்றது ஒரு நூற்றாண்டுக்கான, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் உடைய நூற்றாண்டு நினைவாக போட்டது. அது தப்பா போட்டதால அதை மறுபடியும் ரிசர்வ் பேங்க் வாங்கிக்கின்னு சரியான ஆண்டாக 1997 ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப 96 தப்பாய் போச்சுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் உள்ள எடுத்துட்டு இருக்கும் போது சில காயின் புழக்கத்துல யார் கையெல்லாம் இருந்திருக்கும், அந்த காயினுக்கு தான் வேல்யூ. அதனால 1996 இருந்தால் வேல்யூ. அது என்ன வேல்யூன்னு சொல்லிடுறேன். மின்ட் வந்து கொல்கட்டா மின்ட் இருக்கணும். ஹைதராபாத், நொய்டா, மும்பை, கொல்கட்டா, இதுல கொல்கட்டா மின்டா இருக்கணும். இருந்தால் நல்ல காயினா இருந்தால் 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் வரைக்கும் இந்த காயின் போகும் அப்படின்றது இந்த காயினுடைய விலை. அதே மாதிரி ஒருவேளை இல்லை எங்க கிட்ட 97 தான் இருக்கு அப்படின்னா எவ்வளவு போகும் அப்படி கேட்டீங்கன்னா இந்த 4 மின்ட்லயுமே எடுப்பாங்க. பாம்பேல 10 ரூபாய், பாம்பே மின்ட்டுக்கு 10 ரூபாய், கல்கட்டா மின்ட்டுக்கு 5 ரூபாய், ஹைதராபாத் மின்ட்டுக்கு 20 ரூபாய், நொய்டா மின்ட்டுக்கு 20 ரூபாய். ஆனால் நல்ல ஃபைன் கண்டிஷனா இருந்தா 50, 25, 200, 200 இந்த 4 மின்ட் இருந்தா ஸோ மினிமம் 5 ரூபாயில இருந்து மேக்சிமம் 200 ரூபாய் வரைக்கும் போகும். இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் பொறிக்கப்பட்ட காயினாக இருந்தால். இது உண்மை. சும்மா அவன் ஏமாத்துறதுக்காக போடுற மாதிரி நான் போடல. இது ஆக்கப்பூர்வமா உண்மையிலேயே பார்த்துட்டு தெளிவான விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை உங்ககிட்ட காயின் இருந்தா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் அது எங்க விற்கலாம் என்னன்னு சொல்றேன், இல்ல நானே கூட வாங்கிக்கிறேன். ஆனால் இது லாபகரமாக இருக்கும்போது 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மி பண்ணி ஜாஸ்தி போட்டு தான் வாங்குவாங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்படியாண்ணா இருந்தா வாங்கிப்பா.